ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோட்டோஷாப்பில் டிஜிட்டல் பேனர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். டிஜிட்டல் பேனர், அதாவது நிறைய பேர் டிஜிட்டல் பேனர் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஈஸியாக டிஜிட்டல் பேனர் செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அடாப் ஃபோட்டோஷாப் 7.0 யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிவிடுங்க. அடாப் ஃபோட்டோஷாப் 7.0 என்கிட்ட இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து டிஜிட்டல் பேனர் செய்யணும். அதாவது அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வேணும். யார் ஃபோட்டோலாம் போடணுமோ அவங்களாம் ஃபோட்டோ வேணும். அவங்க ஃபோட்டோவை இப்போ எடுக்கிறேன். இப்போ என்னோட டிஜிட்டல் பேனல் செஞ்சு வச்சுருக்கேன். அதில் உள்ள ஃபோட்டோக்களை எடுத்து மறுபடியும் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஜிட்டல் பேனல் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதுக்கு ஃபைலில் போய் நியூ கொடுக்கணும். ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் நியூ கொடுத்து 15க்கு 10 இன்ச்சஸ் கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ இந்த பழைய டிஜிட்டல் பேனரில் இருக்குது. அதை எடுக்கிறேன். அதை எப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் தான் கட் பண்ண சொல்லி தருவேன். நீங்கள் அதை பார்த்து எல்லார் ஃபோட்டோவும் கட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இவங்க இதில் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எல்லார் ஃபோட்டோவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு தனியாக ஒரு பிக்சர் எடுத்தாலும் அதை இப்படி தான் கட் பண்ணணும். கட் பண்ணி அடுத்த பிக்சருக்கு கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுக்கிறேன். மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து மாப்பிள்ளை ஃபோட்டோ மேலே ரைட் கிளிக் பண்ணி லேயர் 1, அதாவது மாப்பிள்ளை ஃபோட்டோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது லேயர் 1, அதனால் ரைட் கிளிக் பண்ணி லேயர் 1ன்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பென் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் பாரில் அதில் பென் டூலை செலக்ட் பண்ணி கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொன்றா. அதாவது இதை நீங்கள் ஜூம் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு கிடையாது. ஜூம் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கிளியரிட்டியாக தெளிவாக கரெக்டாக கட் பண்ண முடியும். இப்போ நான் அன்சூம் பண்ணி கட் பண்ணியிருக்கிறதுனால எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, தலையில் பாதி எடுத்துட்டேன். அதுவே ஜூம் பண்ணி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் தலையில் கரெக்டாக எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிற சொல்கிறதுக்காக தான் இப்படி கட் பண்ணுறேன். அதனால் இப்படி தான் கட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதை வீடியோவை நான் வந்து அப்படி சொல்லித்தரேன்னா உங்களுக்கு அரை மணி நேரம் போடணும். அரை மணி நேரம் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணதுக்குள்ள கிறுக்கு பிடிச்சிடும் எனக்கு. அதனால் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன், பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ மாப்பிள்ளை ஃபோட்டோவை ஒவ்வொரு பாயிண்டாக வச்சு கட் பண்ணுறேன். அதாவது பென் டூலை இப்படி தான் கட் பண்ணணும். பென் டூலை கிளிக் பண்ணி மாப்பிள்ளை ஃபோட்டோவை ஒவ்வொரு பாயிண்டாக வச்சு கட் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் அப்படின்னு பண்ணி 0.8 கொடுத்து ஓகே கொடுத்த உடனே செலக்ட் ஆயிரும். இனிமேல் அந்த டூல் பாரில் செகண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மூவ் டூல். அதை கிளிக் பண்ணி இன்னொரு 10க்கு 15 ஒன்று நியூ இமேஜ் பண்ண பார்த்தீங்களா, அதில் எடுத்து வந்து போட்டாச்சு. இப்போ பொண்ணு ஃபோட்டோவும் அதே மாதிரி கட் பண்ணுறேன். மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் இப்போ கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ பொண்ணு ஃபோட்டோ அதே மாதிரி கட் பண்ணுறேன். பென் டூல் எடுத்தாச்சு. பொண்ணு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், பொண்ணு ஃபோட்டோ வந்து அதாவது டிம் ஆக்கியிருக்கேன். ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் பொண்ணு ஃபோட்டோவை டிம் ஆக்கியிருக்கேன். டிம் ஆக்கிட்டு இப்போ மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு 0.8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ மூவ் டூலை செலக்ட் பண்ணி பொண்ணு ஃபோட்டோவையும் அந்த புதுசாக ஒரு டிஜிட்டல் பேனர் செய்கிறதுக்காக எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ மாப்பிள்ளை ஃபோட்டோவும் பொண்ணு ஃபோட்டோவும் ஒரே இடத்துல கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ரப்பர் டூல் எடுத்து ரப்பரை கொஞ்சம் பெருசாக்கி மாப்பிள்ளை ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டாக அழிக்கிறேன். தெரியுதா? நீங்கள் நான் எடுக்கும்போது பாருங்கள். அதே மாதிரி தான் பொண்ணு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. பொண்ணு ஃபோட்டோவும் லைட்டாக அழிக்கிறேன். அதான் இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இப்படி அழித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பேருக்கும் கொஞ்சம் லைட்டாக அழிச்சு விட்றேன். ஓகே, நீங்கள் இதை செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆர்ட் விர்ச்சுவல் கீபோர்டு வந்து சைடில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஓகே. இப்போ வந்து வாழ்த்துறவங்க ஃபோட்டோ, அதாவது இதில் வந்து வாழ்த்துறவங்க ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ இருக்குது. எனக்கு 4 பேர் வாழ்த்தலாம் போதுங்கிறதுனால நான் 4 ஃபோட்டோ எடுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள ஃபோட்டோ எடுக்கிறேன். எனக்கு வந்து 4 ஃபோட்டோ போதுங்கிறதுனால இப்போ வந்து 4 ஃபோட்டோ எடுக்கிறேன். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுனால இப்படி ரைட் கிளிக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் அப்படி கிடையாது, உங்களுக்கு புது ஃபோட்டோ வரும். அதை நீங்கள் இந்த மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோ இப்போ கட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து போடணும். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுனால ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணி எடுத்து போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த 3வது ஃபோட்டோ வந்து லேயரை செலக்ட் பண்ணியாச்சு. 4வது ஃபோட்டோ அது வந்து லேயர் 6, அதையும் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டாச்சு. இப்போ 4 ஃபோட்டோவே எடுத்து போட்டுருங்க. ஓகே, இப்போ 4 ஃபோட்டோவும் அசம்பிள் பண்ணணும். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ மேலே வச்சுருக்கேன். இந்த 4 ஃபோட்டோவும் கீழே வைக்கணும். ஓகேங்களா? இப்போ 4 ஃபோட்டோவும் கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். ஆனால் கீழே கொண்டு வரேன். ஆனால் அது ரொம்ப பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ சைஸ்லேயே இருக்குது அந்த 4 ஃபோட்டோவும். அதனால் எனக்கு இந்த 4 பேரையும் கொஞ்சம் சின்னதாக்கணும். அதுக்கு வந்து மேலே உள்ள ரூலர் டூல் பாரில் இருந்து கோடு, அதாவது லைன் வந்து கிளிக் பண்ணி எடுத்து கொண்டு வரணும்.
மேலே உள்ள ரூலர் டூல் பார்லேருந்து லைன் கிளிக் பண்ணி எடுத்துக்கொண்டு வச்சாச்சு. இப்போ வந்து அந்த லைனுக்குள்ளே தான் இந்த 4 ஃபோட்டோ வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு ஷிஃப்ட் அமுக்கிட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் அமுக்கிட்டு கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் அமுக்குறேன், அதாவது கண்ட்ரோல் T கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. அது ஒரு ஷிஃப்ட் அமுக்கிட்டு சுருக்குறேன். ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ லேயர் 4 அதை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுக்குறேன், ஷிஃப்ட் அமுக்குறேன், ஷிஃப்ட் அமுக்கி அப்படியே சுருக்குறேன். பாருங்கள், கண்ட்ரோல் T கொடுக்குறேன், ஷிஃப்ட் அமுக்கி சுருக்குறேன். 3 ஃபோட்டோ ஓகே ஆகிடுச்சு. இப்போ 4வது ஃபோட்டோ கண்ட்ரோல் T கொடுக்குறேன், ஷிஃப்ட் அமுக்குறேன், ஷிஃப்ட் அமுக்கி அப்படியே இழுத்து கொண்டு சுருக்கி போட்டேன். இப்போ 4 ஃபோட்டோவும் ஒரே லைனில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக வச்ச மாதிரி ஆகிடுச்சா. இதுக்கு தான் மேலேருந்து இந்த லைன் இழுத்து விட்டேன். ரூலர், அதாவது அதுக்கு பேர் ரூலர், கண்ட்ரோல் R கொடுத்தா அது வரும். அதிலேருந்து அப்படியே லைன் எடுத்து விட்டேன். ஓகேங்க. இப்போ மேலே வந்து பேர் அடிக்கணும். அதுக்கு இந்த டூல் பாரில் T அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பேர் அடிச்சிட வேண்டியது. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு பேரை அடிச்சாச்சுன்னா அடித்து கண்ட்ரோல் T கொடுக்குறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் T கொடுத்து ஷிஃப்ட் அமுக்கிட்டு கொஞ்சம் விரிக்கிறேன். அதாவது பேரை பெருசாக்கணும்ல. ஓகே, விரிச்சாச்சு. இப்போ ரெட் கலரில் இருக்குது, அந்த கலரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ரெட் கலரை நான் வந்து ப்ளூ கலராக மாற்றுறேன். ப்ளூ கலர் வச்சாச்சு. இப்போ அதுக்கு பார்த்துடுங்க. இதில் ரைட் சைடில் லேயர்ஸ்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே Fன்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து அதில் உள்ள கலரை ஒயிட் கலரில் மாற்றி இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த ப்ளூ கலருக்கு அவுட்டர் பார்டர் வந்து ஒயிட் கலர் ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக்குன்னு என்ன அர்த்தம்னா அவுட்டர் பார்டர். இப்போ வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஃபேர் போட்டாச்சு. வாழ்த்துறவங்களை அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த திருமண வாழ்த்துன்னு ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கொண்டு உள்ளே போடுறேன். அதாவது திருமண வாழ்த்துங்கிறத நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம், நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கொண்டு அதுக்கு இதே மாதிரி கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வைக்கிறேன், திருமண வாழ்த்தை சின்னதாக்கியாச்சு. இப்போ நான் திருமண வாழ்த்துக்கும் போது கீழே உள்ள ஃபஸ்ட்டு ஆளுக்கு மேலே அந்த திருமண வாழ்த்து இருக்குது, அதை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகணுன்னா அந்த திருமண வாழ்த்தை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் அமுக்கிட்டு அந்த லெஃப்ட் ப்ராக்கெட், ஓகே, அந்த லெஃப்ட் ப்ராக்கெட் அமுக்கிட்டு போனால் நம்ம எதை கண்ட்ரோல் அமுக்கிட்டு லெஃப்ட் ப்ராக்கெட் அமுக்கிட்டு இருந்தால் திருமண வாழ்த்து பின்னாடி போயிடுச்சு. நீங்கள் நல்லா பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் பேரை பெருசாகிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து திருமண வாழ்த்து போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு கவிதை போடணும். அதாவது இங்கே ஒரு கவிதை இருக்குது, நான் அந்த கவிதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அந்த கவிதையை செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூலை கொடுத்து எடுத்து கொண்டு வரேன். இப்போ இந்த கவிதையை எடுத்து இங்கே போட்டாச்சு. இதை கொஞ்சம் சின்னதாக்கணும். கவிதை சின்னதாக்கினா தான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ஷிஃப்ட் அமுக்கி சின்னதாக்குறேன், அதை கொஞ்சம் இழுத்து சைடில் கொண்டு வைக்கிறேன். இழுத்து வைக்கிறதுக்கு டூல் வந்து அதே மூவ் டூல் தான், செகண்ட் டூல். ஓகே, இப்போ வந்து கவிதை வச்சாச்சு, பேர் போட்டாச்சு, எல்லாம் வச்சாச்சு. இப்போது கீழே உள்ள ஆட்களுக்கு பேர் போடணும். ஒரு 4 பேர் இருக்காங்களா, அந்த 4 பேருக்கு பேர் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ அவர் பேர் வந்து சேகர், நான் சேகர்னு போடுறேன். பாருங்கள், இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற புரியும். பாருங்கள், இந்த அதை டீயை வச்சு தான் நான் டைப் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணியாச்சு, அவர் பேரை கீழே. இப்போ வந்து கலரை வந்து ரெட் கலராக மாற்றுறேன். தமிழில் இருக்குது, அதை ஃபாண்டை மட்டும் மாற்றணும். அதை செலக்ட் பண்ணுறேன். ஃபாண்டு வந்து எனக்கு பார்த்தீங்களா TMTT அரைச்சனா, அதில் போய் உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபாண்டு எந்த ஃபாண்டோ அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. மாற்றியாச்சு. இப்போ சேகர்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆள் பேர் விஜிலன்னு டைப் பண்ணணும். அதுக்கு நான் ஸ்பேஸ் பார் அடிச்சுட்டு விஜிலன்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ விஜிலன்னு டைப் பண்ணுற வச்சுக்கலாம். அந்த விஜிலன் வந்து அவர் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்குது, அது அவர் ஃபோட்டோக்கு முன்னாடி வரணும்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர் 6 கொடுத்து கண்ட்ரோல் அமுக்கி லெஃப்ட்டு ப்ராக்கெட், அதாவது ப்ராக்கெட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் க்ளோஸ் பண்ண பற்றில, அதாவது என்டருக்கு மேலே இருக்குது அந்த அதை கிளிக் பண்ணணும். இப்போ ஸ்பேஸ் அமுக்குறேன். இப்போ வந்து இவர் பேர் செந்தில், இவர் பேரும் அவருக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போது இவர் பேர் கிளியராக தெரியுது. அடுத்தவர் பேர் ராஜா. ஓகே, இப்போ பாருங்கள் 4 பேர் பேரையும் அடிச்சிட்டேன். இப்போ 4 பேர் பேர் சின்னதாக இருக்குது, அது ஃபாண்ட் சரியில்லை, அதனால் கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்குது.
இப்போ 4 பேர் கொஞ்சம் நல்ல ஃபாண்ட் மாற்றுவோம். இப்போ பாருங்கள் அந்த இப்போ எனக்கு நிறைய இடைவெளி இருக்கிறதுனால நான் எதையாவது தூக்கி கொண்டு இதில் போடணும். இப்போ அந்த ராக்கெட்டை எடுத்துட்டேன். இதே ராக்கெட்டை நான் இப்போ ஈஸியாக எடுக்கிறதுனால வருது, நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால வருது. நீங்கள் அப்படி உங்களுக்கு வராது. உங்களுக்கு அந்த ராக்கெட் படத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி, நான் ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எப்படி கட் பண்ணணும்னா அது மாதிரி கட் பண்ணி கொண்டு வரணும். பாருங்கள் இப்போ ராக்கெட் வந்து பேருக்கு மேலே இருக்குது. அப்போ கண்ட்ரோல் அந்த ராக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் லெஃப்ட்டு ப்ராக்கெட், அதாவது ப்ராக்கெட் லெஃப்ட் ப்ராக்கெட் அது கிளிக் பண்ணிங்கன்னா ராக்கெட் பின்னாடி போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு இது பின்னாடி வெறுமனையாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை வைக்கணும். என்னோடய கம்ப்யூட்டரில் நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சு காமிக்கிறேன். என்னோடய கம்ப்யூட்டரில் உள்ள பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டை வைக்கணும், மஞ்சள் கலர் பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கலாம். அதை அப்படியே இழுத்து ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து அப்படியே சென்டரில் விட்டுட்டேன். விட்டால் அது ஒரு பிக்சராக ஓப்பன் ஆகிட்டு இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி மூவ் டூலாக கொடுத்து மூவ் பண்ணி வச்சாச்சு. மூவ் பண்ணி இப்போ வந்து ஷிஃப்ட் அமுக்கி விரிக்கிறேன், அந்த ப்ராக்கெட்டை விரிக்கிறேன். விரிச்சாச்சு. இப்போ ஷிஃப்ட் அமுக்கி ப்ராக்கெட் வச்ச உடனே என்னோடய பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ அழகாக பின்னாடி செட் ஆகிட்டு இதில் பாதி அழிஞ்சிருக்கு. அப்போ கண்ட்ரோல் இந்த பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் அமுக்கிட்டு லெஃப்ட்டு ப்ராக்கெட், கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ப்ராக்கெட் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் பின்னாடி போயிடும். அதாவது லெஃப்ட் ப்ராக்கெட்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, பீக்கு எடுத்தாப்புல ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அந்த கீபோர்டில் பீக்கு எடுத்தாப்புல லெஃப்ட் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ வந்து என்னோடய ஃபாண்ட் சரியில்லைன்னு சொன்னேன். அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணி ஃபாண்டை மாற்றிட்டுருக்கேன். ஃபாண்ட் மாத்திரம் எப்படி சொன்னேன். இப்போ இந்த ஃபாண்டு தான் வைக்க போகிறேன். இந்த ஃபாண்டு வந்து கிளியராக தெரியலை, இருந்தாலும் இந்த ஃபாண்டு தான் உங்களுக்கு வைக்க போகிறேன். இப்போ வந்து ஃபாண்டு என்னோடய ஃபாண்ட் இந்த ஃபாண்டு இருந்ததுனால நான் வச்சாச்சு. வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அமுக்கி எல்லோரும் செட்டு ஒரே பொசிஷனில் செட் பண்ணிட்டேன். இப்போ ஃபாண்டுக்கு மேலே ஸ்ட்ரோக், அதாவது பார்டர் கொடுக்கணும். பார்டர் வந்து வெள்ளை கலர் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த பார்டரோட லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண உடனே பாருங்கள் ஓகே. இப்போ இது ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறேன். சேவில் பேனர் அப்படின்னு சேவ் கொடுத்து ஹை குவாலிட்டியில் சேவ் கொடுத்தாச்சு. அதாவது இதெல்லாம் முடிஞ்சோடனே ஒரு டிஜிட்டல் பேனர் மாதிரி ஆகிட்டு இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிங்க ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்டில் சேவ் கொடுத்தாச்சு. டெஸ்க்டாப்பில் சேவ் கொடுத்துருக்கேன். இப்போ டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கும் அது எப்படி சேவ் ஆகிருக்கா சேவ் ஆகலான்னு பார்ப்பேன். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் போய் பார்க்குறேன். ஓகே, டெஸ்க்டாப்பில் போய் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த பிக்சரை ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் வருது. ஃபோட்டோஷாப்பில் போய் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, அதை இப்போ நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோனோ அதெல்லாம் சேவ் ஆகி கிடக்குது. இதே தாங்க ஃபோட்டோஷாப்பில் இப்படி தாங்க டிஜிட்டல் பேனர் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் பேனர் பண்ணி இதே பொசிஷனில் நீங்கள் 15க்கு 10 10க்கு 8 எந்த சைஸ் வேணுமோ அதை அந்த சைஸில் ஃபஸ்ட்டு நியூ ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையாக தூக்கி போட்டு எடுத்து பண்ணி நீங்கள் கடையில் கொண்டு அடிக்க கொடுத்துட்டா போதும். ஹை குவாலிட்டியில் சேவ் பண்ணி அடிக்க கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செம்மையாக கிளியராக இருக்கும். நீங்கள் லோ குவாலிட்டியில் சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண டிஜிட்டல் பேனர் கொஞ்சம் கிளியராகவே இருக்காது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் பேனர் செஞ்சு கடையில் போய், அதாவது டிஜிட்டல் பேனர் அடிக்கிற கடையில் வந்து பென் ட்ரைவில் மெமரி கார்டில் ஏற்றி கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அடித்து தந்துடுவாங்க. இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் டிஜிட்டல் பேனர் பண்ண பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களிடம் விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.